இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது என்னன்னா வயிறு மற்றும் குடல் சார்ந்த பகுதிகளில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குது பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய விமனுக்கு பத்தி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா அனடமிக்கல் சேஞ்சஸ் வாங்க அது இருக்கக்கூடிய அமைப்புல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட வாரங்கள்ல இருந்து அந்த அந்த யூட்ரஸ் அதாவது அந்த கர்ப்பப்பை வந்து அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர என்னன்னா அந்த பெல்வஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து வயிற்றுக்கு வரும். ஓகேவா? அப்படி வரும்போது என்ன ஆகும், அந்த குடலும் அந்த அப்பெண்டிக்ஸ் இது எல்லாமே வந்து அப்படி மேல் நோக்கி தள்ளப்படுது. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அம்மாங்களோட ஈரல வந்து என்னன்னா அதிகமான ரத்த ஓட்டம் போறதுனால அது ரொம்ப பிங்காவும் ரொம்ப இதுவா இருக்கும். அப்புறம் லைட்டா சில டைம்ல டச் பண்ணாலும் ப்ளீடிங் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் அனடமிக்கல் சேஞ்சஸ். அடுத்து பிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ் பார்க்கும்போது ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜெஸ்ட்ரானும் ஒரு நைட்ரிக் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து மொத்த குடலையும் மொத்த வயிறு அதாவது ஸ்டொமக் அண்ட் இன்டெஸ்டைன்லயும் போய் ஆக்ட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டா அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும். அப்படி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆகுதுனால என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால அதோட மொபிலிட்டி கம்மியாகிறதுனால அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவங்களோட அந்த வாயில இருக்கக்கூடிய எச்சல் சுரப்பிகளோட ஆக்ஷன் அதிகமாகி அதிகமான எச்சை உற்பத்தி வந்து இருக்கும். அப்புறம் வயிறுல வந்து அதிகமான அமிலம் சுரப்பதனால அதுவும் அதிகமா இருக்கும். அப்புறம் வந்து குடல்ல வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்சைம்ஸ் எல்லாமே வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? இது பிரெக்னன்சியா இருக்கும்போது நடக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இப்ப யூட்ரஸ் அதிகமா வளர்ந்துட்டே வரதுனால வயிறு அதாவது ஸ்டொமக் போயிட்டு கம்ப்ரஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா இல்ல சில தடவை என்ன ஆகும்னா அந்த லோவர் ஈசோபேஜஸ் ஸ்பின்டர் அதை போய் கம்ப்ரஸ் பண்ணதுனால என்னன்னா அது வந்து ஒழுங்கா மூடாம இருக்கிறதுனால உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசிட்லாம் மேல வந்து அம்மாவுக்கு வந்து நெஞ்செரிச்சல் இருக்கும். அந்த லைக் கடைசி 3rd trimester அப்போ அந்த நெஞ்செரிச்சல் இருக்கும்போது என்னன்னா அவங்க புரிஞ்சுக்கணும் லைக் சோ யூட்ரஸ் வந்து வளர்ந்துருக்கு, சோ அதை போய் கம்ப்ரஸ் பண்ணுதுங்கிற மாதிரி. ஓகேங்களா? சோ இதெல்லாம் இந்தந்த சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்ப வந்து லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற பைல்ல வந்து கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதுவும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இப்ப மொத்த மோட்டிலிட்டி கம்மியா நடந்துட்டே இருக்கிறதுனால கால் பிளாடர்ல வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப அதிகமா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. கைண்ட்லி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ எதை பத்தி வேணும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.